சுரேஷ் மதி ஜோடியா இருக்கலாம் பிடிக்கும் போது வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. மதி ரூம்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப சுரேஷ் வர்றாங்க. உடனே மதி கோவமா சுரேஷ் கிட்ட போயிட்டு, என்ன உங்க மாமா என்ன பெரிய இவரா? அவர் சொன்னார்னா நீங்க என்கிட்ட கேள்வியா கேட்பீங்களோ, ஜிகே கேள்வியே. உடனே எனக்கு அந்த கேள்வியில என்ன பதில்னு தெரியலன்னா உடனே எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நீங்களாவே முடிவு பண்ணிடுவீங்களா அப்படின்னு மதி சுரேஷ் கிட்ட கேட்டதும் சுரேஷ் இருந்துக்கிட்டு, நான் அப்படியெல்லாம் எதுவுமே நினைக்கவே இல்லையே, நீயா ஏன் இப்படிலாம் சொல்ற அப்படின்ட்டு சுரேஷ் கேட்குறாங்க. பிறகு உங்க மாமா உங்ககிட்ட கேள்வி கேட்க சொன்னா நீங்க வாட்டில் கேள்வி கேட்குறீங்க. ஏன் இந்த 4 புக்கை படிச்சா இந்த கேள்வியெல்லாம் யாருக்கு தான் தெரியாது? உங்கள் மாமா கிட்ட இதே கேள்வியை நீங்கள் கேட்டிருக்கலாமே. அதை கேட்டால் உங்கள் மாமாவுக்கு இதுக்கான பதில் தெரிஞ்சிருக்குமா? என்னமோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. வீட்டில் உள்ள பொண்ணுங்களை முதல்ல மதிக்க மாட்டாரு. அப்படி இருக்கும்போது இவருக்கு என்ன தெரிஞ்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்கிறாங்க. உடனே சுரேஷ் வந்துட்டு, சரி சரி எங்கள் மாமா சொன்னார்னா அதுக்கு எதுக்கு நீ டென்ஷன் ஆகுற? எங்கள் மாமா பேச்சை என்னால் மீற முடியல, அதனால தான் உங்ககிட்ட நான் கேள்வி கேட்டேன். உனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு நான் எதுவும் நினைக்கவே இல்லையே, நீ எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுற அப்படின்ட்டு சுரேஷ் வந்து சொல்கிறாங்க. உடனே மதி இருந்துட்டு, அவர் எப்படி எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச விஷயம் அவருக்கு தெரியாமல் இருக்கலாம், அவருக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரியாமல் இருக்கலாம். அதுக்காக ஆண்களுக்கு தான் எல்லாமே தெரியும், பொண்ணுங்களுக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. இதுதான் ஆணாதிக்கங்கிறது. தனக்கு தான் எல்லாமே தெரியும், மற்றவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, தான் பெருசு அப்படின்னு நினைக்கிற புத்தி உங்கள் மாமாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மதி வந்து ரொம்ப கோவமாக சொல்கிறாங்க. உடனே சுரேஷ் வந்துட்டு, அதுக்காக எங்கள் மாமா பற்றி தப்பாலாம் பேசாத. எங்கள் மாமா பேச்சை என்னால் மீற முடியலன்னு நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டது தப்பு தான், அதுக்கு என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுரேஷ் வந்து சொல்கிறாங்க. உடனே சரி அனியாரம், நான் எனக்கு தெரிஞ்ச கேள்வியெல்லாம் உங்ககிட்ட கேட்டேன், உங்களுக்கு தெரியாமல் போச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? அவங்களுக்கு அவமானமாக இருந்திருக்கும்ல, அதே மாதிரி தான் மற்றவங்களுக்கும் இருக்கும். கொஞ்ச நாள் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்கிறாங்க. சுரேஷ் வந்துட்டு, சாரி கேட்டுட்டேன்ல, எங்கள் மாமாவுக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்குறேன், இனிமேல்லாம் இந்த மாதிரிலாம் நான் நடந்துக்கவே மாட்டேன், மன்னிச்சிடு, கிளாஸ் எடுக்காத போதும் அப்படின்ட்டு சுரேஷ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே மதி இருந்துக்கிட்டு, சரி இந்த மாதிரிலாம் இனிமேல் நடக்கக்கூடாது, ஆமாம் அப்படி சொல்லிட்டு அமைதி ஆகிடுறாங்க. இசையில் எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.